ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா சதர்ன் ரயில்வேஸோட அப்ரெண்டிஸ் வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆகஸ்ட் மாதம் 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 25யோட முடியுது. இந்த அப்ரெண்டிஸ் வேக்கன்சிக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஹோல் தமிழ்நாட்டில் இருக்கணும், புதுச்சேரியில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு அந்தமான் நிக்கோபார் தீவு அண்டு லக்ஷதீவ், அப்புறம் ஆந்திர பிரதேசோட ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவும் கர்நாடகாவில் ஒரு டிஸ்ட்ரிக்கும் சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா www.sr.indianrailways.government.in போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ரெண்டிஸ் முடிஞ்ச பிறகு நோ கேரண்டி ஆஃப் எம்ப்ளாய்ன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 20% ஆஃப் வேக்கன்சிஸ் இன்கேஸ் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 20% வாய்ப்பு இருக்குது டைரெக்டாக போஸ்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கான கேட்டகரியில் ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர்னு கேரி சம்மந்தமான வேக்கன்சி டோட்டலாக 60 போஸ்ட்டும் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கோயம்புத்தூரில் இந்த வேக்கன்சி இருக்குது. டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 20. அடுத்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் 20 வேக்கன்சியும் இருக்குது. ஐடிஐ கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் ஒரு 390 வேக்கன்சியும், சென்னை டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 206 வேக்கன்சி இருக்குது. எல்லாமே ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், அது மாதிரி ஐடிஐ சம்மந்தப்பட்ட ஜாப் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொன்மலையில் 390 வேக்கன்சியும், பெரம்பூரில் 228 வேக்கன்சியும், மதுரை டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 160 வேக்கன்சியும், பெரம்பூரில் 3 வேக்கன்சியும், பாலக்காடு டிவிஷனில் 410 வேக்கன்சியும், சேலம் டிவிஷனில் 442 வேக்கன்சியும், கோயம்புத்தூரில் 95 வேக்கன்சி, நெக்ஸ்ட்டு திருச்சி டிவிஷனில் 307 வேக்கன்சி, த்ரிவேண்டம் டிவிஷனில் 300 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த வேக்கன்சியோட மொத்தமான எந்தெந்த ஊரில் போகிறான்னு பார்த்திங்கன்னா சென்னை, பெரம்பூர், பொன்மலை, மதுரை, பாலக்காடு, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, த்ரிவேண்டம் இந்த ஊர்லலாம் வேக்கன்சிஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷர் கேட்டகரிக்கான ஃபிட்டர், பெயிண்டர் அண்ட் வெல்டருக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஷுட் ஹேவ் பாஸ்டு 10th முடிச்சிருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஐஐடி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா ஃபிட்டர், மிஷினிஸ்ட், டர்னர், டைசல் மெக்கானிக் அவங்களுக்கெல்லாம் 10th முடிச்சிருக்கணும் அண்டர் 10+2 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரீஷியன் 10th முடிச்சிருந்தால் போதும் அண்டர் 10+2 சிஸ்டமில். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக் 10th முடிச்சிருந்தால் போதும். 4th பார்த்திங்கன்னா செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் பாஸ்ட்டு 12th முடிச்சிருக்கணும். 5th இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் வேக்கன்சியில் பாஸ்ட்டு 10th கிளாஸ். 6th பார்த்திங்கன்னா கோப்பா பாஸால் பார்த்திங்கன்னா ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 10th கிளாஸ். மேக்ஸிமம் 10th முடிச்சிருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கான பீரியட் பார்த்திங்கன்னா வெல்டருக்கு 1 year 3 months, ஃபிட்டர் அண்ட் பெயிண்டருக்கு 2 years, மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனில் 1 year 3 months ட்ரைனிங் பீரியட் தராங்க. அப்புறம் ஸ்டைஃபன்னு பார்த்திங்கன்னா 10th முடித்த ஃப்ரெஷருக்கு 6000 பெர் மந்த்தும், 12th முடித்த ஃப்ரெஷருக்கு 7000 பெர் மந்த்தும், எக்ஸ்ஐடிஐனா 7000 பெர் மந்த்தும் தராங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் 15 years
and should not have completed 22 or 24. ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் தராங்க ஓபிசி கேட்டகரிக்கு, 5 இயர்ஸ் தராங்க எஸ்சி/எஸ்டி கேட்டகரினா, அண்ட் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் பிடபிள்யூபிடி கேட்டகரினா 10 இயர்ஸ் தராங்க. அதிலே பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டு அண்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா 10 இயர்ஸும், ஓபிசி நான் க்ரீமி லேயர்னா 13 இயர்ஸும், எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூபிடினா 15 இயர்ஸும் தராங்க. செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்திருக்க மார்க்கு 10th 12th எடுத்த மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க. மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். நீங்கள் இப்போ 10th 12th நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அப்புறம் இந்த வேக்கன்சிக்கான அப்ளிகேஷன் ஃபீ 100 rupees. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை செப்டம்பர் மாதம் 25 முடியுது. எலிஜிபிலிட்டி 10th முடிச்சிருக்கலாம், 12th முடிச்சிருக்கலாம், மேக்ஸிமம் டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். ஸ்டைஃபண்ட் 6000 to 7000 வரையும் பெர் மந்த். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.